இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்காக நான் எடுத்த வேத வசனம் யாத்ராகமும் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை மறந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலவுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இன்னைக்கு நாம் தியானிக்க போறது, கர்த்தர் ஒரு ஜாதியை, ஒரு கூட்டமாக ஒரு ஜனத்தை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அவர் கொடுக்கிற வாக்கு தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் என்று சொல்லி. உங்களுக்கு உடனே தெரியும், கர்த்தர் ஜாதியாக தெரிந்தெடுத்து வாக்கு தத்தங்கள் நிறைய கொடுத்து அவர்கள் மகா துரோகிகளாக இருந்த பொழுதிலும் அவருடைய வாக்கு தத்தத்தை, அவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று உங்களுக்கு தெரியும். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் அதிக இரக்கம் பாராட்டி இருப்பதை நாம் காண முடியும். வேதத்திலே ஒரு வசனம் உண்டு, நீ திரட்சியான ஜனம் என்று சொல்லி உன்னை நான் தெரிந்து கொள்ளவில்லை, அற்பமாய் எண்ணப்பட்ட ஜனம் என்றும் சொற்ப ஜனம் என்றும் கண்டு உன்னை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இஸ்ரவேல் ஜாதியை பற்றி சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜாதியாரை பற்றி வேதத்துல நாம் பார்க்கும் பொழுது மற்ற ஜனங்கள் அனுபவிக்காத நன்மைகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். அதே சமயத்திலே மற்றவர்களுக்கு கொடுக்கப்படாத கடின தண்டனைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். பிள்ளைகளை ஆக்கி சமைக்கிற வறுமையை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். அந்நிய தேசத்திலே அடிமைகளாகவே வாழ்கிற கடின ஒரு பாடு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிட்டார். ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு வல்லமை உள்ள தேவனாக இருந்தார், உண்மை உள்ள தேவனாக இருந்தார். நாம் இன்னைக்கு இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த யாத்ராகமும் 3ஆவது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறார், வா, உன்னை நான் எகிப்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கும்படிக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லி. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரின் கீழ் கொடுமையாக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள், கொடுமையாக வேலை வாங்கப்பட்டார்கள், அடிமைகளாக வைக்கப்பட்டிருந்தார்கள். அவருடைய பெருமூச்சை நான் கேட்டேன் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவருடைய கூக்குரலினுடைய செவிகளில் வந்து எட்டினது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பெருமூச்சு விடுகிற அளவுக்கு அவர்களுக்கு கடுமையான ஒரு பாடு, ராத்திரியும் பகலும் பாடுபட்டு கொண்டிருந்தார்கள் அந்நிய தேசத்திலே. அப்பொழுதுதான் கர்த்தர் மோசேயை கூப்பிடுகிறார், நீ வா, உன்னை நான் அனுப்புகிறேன், அந்த ஜனங்களை நீ விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி. மோசே முதலிலே தயங்கின பொழுதிலும் பிறகு ஒப்புக்கொண்டார். அப்படியே அவர் பார்வோனிடத்தில் போய் பேசின பொழுது அவருக்கு தெரிந்தது இது ஒரு கடினமான காரியம் என்று சொல்லி. பார்வோன் அவ்வளவு எளிதாக இஸ்ரவேல் ஜனங்களை விட சம்மதிக்கவில்லை. பலமாக அவர் போராடினார். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தையும் பலத்த கரத்தையும் கொண்டு அற்புத அடையாளங்களை காட்டி இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். வெளியே கொண்டு வந்த பொழுது பெரிய அற்புதங்களை பார்த்த ஜனங்கள் தான் அன்றைய தினமே கர்த்தருடைய பலத்த அற்புதத்தை கண்ட அன்றைய தினமே அணி அணியாக இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துக்கு போகிறோம் என்று சொல்லி அவர்கள் போனார்கள். ஆனால் புறப்பட்ட எல்லாராலும் அந்த இடத்திலே போய் சேர முடியவில்லை. காலேபும் யோசுவாவும் தவிர எல்லாரும் அந்த வனாந்திர வழியிலே அழிந்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு பண்ணின அந்த உடன்படிக்கையிலே ஒரு மாறுதலை கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அதற்கு காரணம் அந்த ஜனங்களுடைய முரட்டாட்டமான ஒரு இருதயம்
இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். அவர்கள் அவரை மீட்ட நாளை அவர்கள் நினையாமல் போனார்கள். ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி இதுதான் தெய்வம் என்று சொல்லி, இதுதான் முன் செல்லும் தெய்வம் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டார்கள். பகலிலே அக்கினி ஸ்தம்பத்திலும், பகலிலே மேக ஸ்தம்பத்திலும், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்ற அந்த கர்த்தருடைய கிருபையும் அவருடைய வல்லமையும் அவர்களுக்கு பெரிதாக தெரியவில்லை. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திலே ஒரு மாறுதல் உண்டாகும்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள். கர்த்தர் அவர் சொன்னபடியே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் புறப்பட்ட ஜனங்கள் போகவில்லை, அவருடைய சந்ததியார் அதை சுதந்திரித்தார்கள் என்று சொல்லி வேதத்துல நாம் பார்க்கிறோம். கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்து அதை நிறைவேற்றுவதற்கு நாம் அவருக்கு பின்பற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்த உடனேயே கர்த்தர் மோசேயை மலையின் மேல் அழைத்து கற்பனைகள், செம்மையான கற்பனைகளை மோசேக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக, அவரில் அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிற கற்பனையை ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களின் நடுவிலே அவர் வாசம் பண்ணும்படி அவர் விரும்பினார். எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை நீ ஏற்படுத்து, அது இப்படியெல்லாம் இருக்க வேண்டும், நான் அதிலே இந்த ஜனங்களோடு கூட வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜாதியாருக்காக, ஒரு கூட்டத்திற்காக கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது அதை கூட்டமாக நாம் நாட வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும். ஒரே ஒரு தனி மனிதனின் பாவம் கர்த்தருடைய கோபத்தை கொண்டு வரலாம். ஒரே ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்து செய்கிற நன்மையான காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரலாம். ஆகான் செய்த பாவம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மொத்தமாக தண்டனையை கொண்டு வந்தது. லேவி கர்த்தருக்காக வைராக்கியம் காட்டினது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கு, சாபத்தை மாற வைத்தது, கோபத்தை தணிய வைத்தது. நீங்களும் கூட ஒரு குழுவாக இணைந்து பிரயாசப்படும் பொழுது, இணைந்து நீங்கள் கர்த்தருக்காக நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு குழுவாக, ஒரு சபைக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் கோத்திரத்திற்காக கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தது உண்டானால் அதற்காக நீங்கள் பிரயாசப்படவும் அதை பெற்றுக்கொள்ளவும் வேண்டியது அவசியமா இருக்கிறது. கண்களை மூடி ஜெபித்து இந்த நாளின் செய்தியை முடிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளின் செய்திக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற எங்கள் எல்லாரையும் உடைய கரத்துல தந்து ஜெபிக்கிறோம். எஸ்ஸப்பா, நாங்கள் இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து நாங்கள் சாதித்து கொள்ள வேண்டிய காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் சபையிலே, எங்கள் குடும்பத்திலே இருக்கிறதானால் கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தம் பண்ணின உமக்கு உண்மையாக நாங்கள் வாழவும், அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்து கொள்ளவும் தக்கதாக நீர் எங்களுக்குள்ளே ஒரு மனதின் ஆவியை, ஒரு அன்பை நீர் கட்டளையிட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷமாய் சபைகளுக்கு நீர் வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது அந்த சபையாரின் இருதயம் எல்லாம் அதை பற்றி கொள்ளத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை நீர் தர்ற நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த புது வருடத்திலே கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற, இந்த வாக்குத்தத்தத்தை நம்பி உம்முடைய பின்னால் வருகிற ஒவ்வொரு சபையையும் நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த வருடம் முழுவதும் எங்களை நடத்தும். உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. விசேஷமாக தென் தமிழகத்திலிருந்து எழுப்புதல் என்று சொன்னீர் ஆண்டவரே. அதற்கு நீர் தெரிந்து கொண்டவர்கள் அதற்கேற்றபடி வாழத்தக்கதாக ஒரு அபிஷேகத்தை நீர் ஊற்ற ஜெபிக்கிறோம். உடைய கரத்துல எங்களை எல்லாரையும் தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை